அந்த தொண்டனை நிழல்ல உட்கார வைக்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ஆள் தான் விஜய். கட் அவுட் வைக்கிறதுக்காக ஒரு பள்ளி மாணவன் செத்து போயிட்டான், கல்லூரி மாணவன். அவன் குடும்பம் பூரா நடுத்தரவு இருக்கு. எம்ஜிஆர் படத்தை போடுவதற்கு நீ எம்ஜிஆர் சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? சீமானுக்கு முதல் இருந்த டிமாண்டு விஜய் வந்தது டிமாண்டு போச்சு. அதனால அவர் அசிங்கமாயிட்டார். அதிமுக கூட்டணியில் தன்னை இழைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய கட்சி விலைக்கு வாங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். தொடங்குது. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. 2026 விஜய் அவர்கள் வந்துட்டு களத்தில் இறங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 234 தொகுதியிலையும் இந்த முகம், இந்த விஜயனுடைய முகம் தான், நான் தான் நிற்க போகிறேன், நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இறங்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, மக்களை வந்துட்டு நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லாமல் சொல்கிறாரோ? இல்லை, இப்போது அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தாண்டி முதலமைச்சரே அவர் ஆகிவிட்டதாக நினைக்கிறார். இதுதான் அங்கே அந்த மதுரை பொதுக்கூட்டத்தில் அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்குற பொழுது நீங்கள் அந்த ரேம் வாக், பஞ்சாபை சேர்ந்த பவுன்சர்கள், தமிழ்நாட்டு பவுன்சர்கள், இன்றைக்கி இந்த புடின் வைத்திருப்பார்ல, அது வந்து அணு ஆயுதத்தினுடைய புத்தாண்கள். ஏன்னா அவருக்கு இந்த உக்ரைன் வார் வந்த பிறகு உலகளாவிய அச்சுறுத்தல் யாருக்கு? புட்டினுக்கு. அதனால் அவரை எவனாவது கடத்திட்டு போயிடுவான், இல்லை அவர் இருக்கிற இடத்துல ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்திடுவான். இந்த பயத்தினால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பூரா பெட்டியில் வச்சு கொண்டு வர்றார். தனக்கு அச்சுறுத்தல் வந்தால் அந்த நாட்டை அங்கிருந்த அத்தனை அணுகுண்டு அங்கே போய் விழுந்துடும், அந்த நாடே பஸ்பமாக போயிடும். இது அவருக்கான தகுதி. இப்போ இவருக்கு எதுக்கு அந்த பேக்கு? இங்கே அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது. அந்த பேக்கில் ஏதாவது அணுகுண்டு மாதிரி ஏதாவது இருக்காது? அணுகுண்டெல்லாம் வச்சுருக்க முடியாது, சாதாரண குண்டே வச்சுருக்க முடியாது. பிடிச்ச ஜெயிலில் கழிதைக்கு தின்னுட்டு இருக்கணும், அதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு பில்டப்பு, சும்மா ஒரு பில்டப். பஞ்சாப் சீக்கிரம் தான் பவுன்சர் வரணுமா? இங்கே ஆளே இல்லையா பவுன்சர் வரக்கு? இல்லை, சினிமாக்காரரை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ராமராஜனை பொறுத்த வரைக்கும் கரகாட்டக்காரன் 100 நாள் ஓடிச்சு. ஏங்க நீங்கள் தாங்க முதலமைச்சர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக உங்கள் படம் தான் 100 நாள் ஓடுதுன்னு அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். யார்கிட்ட பேசியிருக்கீங்க தெரியுமா? முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ எடுப்பு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காரு ராமராஜ். மனைவியை விட்டு பிரிஞ்சு அவ்வளோ பெரிய நார்த்தனான நட்டியான 3 சினிமா தேட்டர் இருந்தது மதுரையில். இப்போ அவருக்கு ஒரு மேன்ஷனில் ஹோட்டலேருந்து எடுப்பு சாப்பாடு தான் வருது. இது சினிமாக்காரர்களை பொறுத்தவரை ஒரு ஓவர் பில்டப். விஜயை பார்க்க வந்தால் பார்த்துட்டுலாம் கிளம்பிட்டான். 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50,000 பேர் கூடணும். அவ்வளோ சார். 14 லட்சம், 15 லட்சம் இல்லை, அதாங்க நான் அதை பேசுகிறேன். 50,000 பேர் கூடணும். சென்னையில் 3 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. 3 நாடாளுமன்ற தொகுதி தான் சென்னையினுடைய டோட்டல் பாப்புலேஷன். ஒரு தொகுதிக்கு ஒரு 10 லட்சம் வாக்காளர் இருக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் வாக்காளர். இப்போ அங்கே 10 லட்சம்னா 3 நாடாளுமன்ற கூட்டம் வந்துச்சா, இல்லை 5 சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டம் வந்துதா? நீங்கள் சென்னை சதுர கிலோமீட்டர் ஏறக்குறைய ஒரு 250 கிலோமீட்டர் வரும். 250 நீங்கள் 5 வகுத்துங்க, இல்லை 10ஆவே வகுத்துங்க. அவ்வளோ கூட்டமாக அங்கே இருந்தது. டி நகர் வாக்காளர் தொகுதி 2 லட்சம் தான் ஒரு தொகுதி. அப்போது 5 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் 10 லட்சம் அங்கே கூடானா? வாய்ப்பே இல்லை. எல்லாமே பில்டப்பு. நீங்கள் அந்த பவுன்சர் எப்படி தூக்கி போட்டான் பார்த்தீங்களா? ஏப்பா தள்ளி நில்லுப்பா, ஏன்னா ஓரமாக பிடிச்சி நிறுத்திக்கலாம். எம்ஜிஆருக்கும் பவுன்சர் இருந்தான், ஜஸ்டின்லாம் இருந்தாங்க. தள்ளி விடுவான், அவ்வளோதான். தலையிட்டு தொடாதையா, அவர் தொந்தரவு பண்ணாது. அன்பு ஆதரவோட கையை பிடிச்சி நசுக்குவான், தடவுவான், குத்துவான், கில்லுவான்.
அதுதான் பிடிச்சி ஏதாவது ஆடு மாடுகளை கூட நீங்கள் போட்டீங்கன்னா க்ரீன் பீஸ் கொண்டு உள்ளே வந்துடுவான். அப்போது நீங்கள் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டவர்கள் நீர் உடம்புல நீர் சத்து குறைஞ்சு மயக்கமாக விழுந்துட்டான். 4 கேரவன் தான் இவருக்கு பின்னாடி நின்றுது. ஆனால் அந்த தொண்டனை நிழல்ல உட்கார வைக்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு ஆள் தான் விஜய். மாநாடுனா 3 நாள் நடக்கும், அதுக்கு பேர் தான் மாநாடு. 35 நிமிஷம் பேசுறதுக்கு பேர் மாநாடு அல்ல, பொதுக்கூட்டம். ஆதவரிஜினா 3 நிமிஷம் பேசினார். ஐஆர்எஸ் அருள்ராஜ் 3 நிமிஷம் பேசினார். நிர்மல்குமார் 4 நிமிஷம் பேசினார். பேசிட்டு சேர் இருக்கு அட்டென்ஷன் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? பண்ணை அடிமைகள். பண்ணை அடிமை கூட இப்படி இருக்க மாட்டான். இந்த ஐஆர்எஸ் எல்லாம் வேற பொழப்பே இல்லையா? அவர் ரெவன்யூ மினிஸ்டர், ஒருத்தர் பிடபிள்யூ மினிஸ்டர், ஒருத்தர் ஹைவேஸ் மினிஸ்டர். இப்போவே அப்போது இதெல்லாமே ஒரு கற்பனை கதாபாத்திரங்களுக்கு வேணால் இது சரியாக வருமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு சரியாக வராது. நிஜ வாழ்க்கை வேறு, கற்பனை வாழ்க்கை வேறு. எம்ஜிஆரை எப்போ முதலமைச்சரானார்னா 77 முதலமைச்சரானார். 77 முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு 67 அண்ணாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அரும்பாடுபட்டார் எம்ஜிஆர். 10 வருஷம் முந்தி. அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு 18 வருஷம் ஆயிருக்கு. 49 தான் எது ஆரம்பிக்கப்பட்டது? திமுக ஆரம்பிக்கப்பட்டது 1949. 50 67 தான் அண்ணாவே முதலமைச்சர் ஆனார். அண்ணாவுக்கு துண்டு சீட்டுலாம் தேவையில்லை. சப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் பேசுவார். நீங்கள் அவர் மரணத்தின் தடுவாயில் அமெரிக்கா போகிறார் வைத்தியத்துக்கு. போகிற வழியில் போப்பாண்டவர் 5 நிமிஷம் பார்க்கணும்னு ஆசை. போப்பாண்டவருக்கு 5 நிமிஷம் பார்க்குறாரு. போப்பாண்டவர் 2 மணி நேரம் அப்படியே மெய்மறந்து கேட்டுட்ருக்கார். யார் பேசுகிறத? அண்ணா பேசுவதை விட விஜய் அதிகமாக பேசுகிறாரா? 2 மணி நேரம் கேட்டுட்டு இருந்தார் போப்பாண்டவர். கேட்டுட்டு சொன்னார், உனக்கு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலான்னு கேட்டேன். நீ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, உனக்கு கேன்சர், மரணத்தோடு போராடிட்டு இருக்கிற, அதனால் உன்னை ஆசீர்வாதிக்கிறான்னு ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். உனக்கு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேணும் கேள்வி நான் தர்றேன். யார் சொன்னான்? விஜய் அவ்வளோ பெரிய ஆற்றலாளரா? அண்ணா கேட்டார். ஒன்றும் இல்லையா, எனக்கு போர்ச்சுக்கல் நாட்டில் சிறைவில் அடைபட்டு கிடக்கிற ரானடே என்ற ஒரு விடுதலை போராளியை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். கோவாவுடைய புரட்சிக்காரன் அவனை. அது ஆச்சரியப்பட்டு போயிட்டு, உனக்கு ஏதாவது பொன் பொருள் வைடூரியம் தங்க நகை வேணும்னு கேட்பேன்னு பார்த்தா நீ போர்ச்சுக்கல் சிறையில் அடைபட்டு கிடக்கிற கோவாவுடைய விடுதலை வீரனை விடுதலை பண்ண கேட்குற. உன்னுடைய பெருந்தன்மை இன்னும் மேலே போகுது. விடுதலை பண்ணுற போ. அவன் விடுதலை செய்து டெல்லிக்கு வந்து இறங்குற பொழுது அண்ணா சமாதி தான் இருந்தது. அப்படி ஒரு பேச்சாளனா நீ? என்ன பேசுற? கவினுடைய மரணத்துக்கு ஏதாவது தீர்வு சொன்னையா? எத்தனை கவின் அங்கே செத்துட்டு இருக்கான். இமானுவல் சேகர பெரிய கவின். அந்த சமூகம் ஆதிக்க சாதியால் அருவால கொல்லப்படுகிறது. எத்தனை கெவின். கெவின் நேற்று வந்து கெவின் அப்பா சிஎம்ஐ பார்த்துட்டு எனக்கு உயிர் பல பேர் உயிர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான். என்ன காரணம்? அந்த தீப்புச்சி எரிதியா? முதுகுளத்தூர் கலவரை பற்றி உன்னுடைய திட்டம் இருக்கா? ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னையா? ஒரு தீர்மானம் போட்டையா? உன் ஆளாக்கி செத்து போயிட்டான். எது? கட் அவுட் வைக்கிறதுக்காக ஒரு பள்ளி மாணவன் செத்து போயிட்டான். கல்லூரி மாணவன். அவன் குடும்பம் பூரா நடுத்தரவில் இருக்குது. இப்போ 200 கோடி ரூபா நீ பணம் வாங்குற ஒரு படத்துக்கு. 200 கோடி. உன் பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, மகனும் இல்லை. எல்லாம் நீங்கள் கடலூர் ஜோசியம் சொல்கிறத கூட தள்ளி வச்சுக்கிட்டேன். உன் அப்பா இல்லை, அப்பா அழுகிறார். என்னை விட்டு என்னை பிரிச்சு விட்டான்னு சதி பண்ணிட்டான் சார். ஆனால் மேடையில் அவ்வளோ கண்ணியமாக நடத்தினாரு சார். எல்லாம் நடிப்பு. அவ்வளோ நடிப்பு, பக்கா நடிப்பு. ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி, விஜய்க்கு ஒரு புஷி. உங்கள் கதை முடிய போகுது. புஷியாலையும் கடலூர் சந்திரசேகர் 2 பேரும் பல 1000 கோடி திட்டம் போட்டு வச்சுருக்கான். இந்த முட்டாள மக்களை ஏமாத்துறதுக்கு. எங்கேயாவது கொண்டு உன்னை விற்று போடுவான், அடமானம் வச்சுருவான். உன்னை ஏழையை கூறி விற்க போகிறான் அந்த புஷி. சசிகலாவுக்கு பால் ஊற்றுனா சசி பார்த்தீங்கல்ல? ஆவின் பாக்கெட்டு பல்ல கடிச்சு 10 ரூபா பாக்கெட்டு பிளீச்சுன்னு எங்கே ஜெயலலிதாவை அடக்கம் பண்ணுகிறப்போ அதே நிலைமை யார் செய்ய போகிறா? புஷி பண்ண போகிறார். புஷி கடலூர் சந்திரசேகரை தவிர இப்போ யாரும் பார்க்க முடியறதில்ல. யாரை?
விஜயை பொண்டாடி பார்க்க முடியறதில்ல. மக சூசன் சஞ்சய் 3.5 வருஷம் ஆச்சு. ஜேசன் சஞ்சய் 3.5 வருஷம் ஆச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்டு. ஒன்றும் நடக்கலை. அப்பனுக்கு மகனுக்கு தொடர்பே இல்லை. பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு தொடர்பே இல்லை. மகளுக்கு அப்பனுக்கு தொடர்பே இல்லை. எஸ்ஐசிக்கும் சந்திரசேகர் தொடர்பே இல்லை. சும்மா ஒரு அலங்கார பொம்மையை உட்கார வச்சு. அப்போது கடலூர் சந்திரசேகரனே முதலமைச்சர் ஆக்கிடலாம், இல்லை புஷி ஆனந்தையே முதலமைச்சர் ஆக்கிக்கலாம. இவர்களெல்லாம் உன்னுடைய பனையூர் பண்ணை வீட்டில் இருக்காங்களா? இல்லை, தனிமையாக இருக்கேன். அப்போது சோசிகாரன் சொல்கிறத 3:35 நேரம் குறித்து கொடுத்த உடனே வந்து மேடையில் ஏறுற சந்திரசேகருக்கு என்ன தெரியும்? அந்த கடலூர் சந்திரசேகருக்கு 5 ரூபா உண்டியில் எலுமிச்சம்பழத்தையும் தின்னூர் மந்திரிச்சு கொடுத்து வாங்கிட்டு இருந்த பயம் அவன். அவன் தான் இந்த தமிழ்நாட்டு தலைவிதி ஜெயலலிதாவும் சசிகலாவும் தீர்மானிச்சு தாயா. மகாமந்தில் எத்தனை பேர் செத்து போயிட்டான்? ஊரா எத்தனை பேர் செத்து போனான்? இப்போ ஜேவுக்கு சசி, விஜய்க்கு புஷி, தமிழ்நாட்டு தலைவிதி இப்படியாயா போகணும்? ஒரு வந்தவனை ஒரு நிழலில் உட்கார வைக்க உனக்கு தகுதி இல்லை. உன்னை வச்சு படம் எடுத்து போனால் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். குஞ்சு போன என்ன ஆனார்? ஆஸ்கர் ரவிச்சந்திரன் என்ன ஆனார்? அட்ரஸே இல்லை. பல தயாரிப்பாளர்கள் முகவரியே இல்லை. லலித் படம் இப்போ எடுத்த படம் லியோ, நீ தான் தயாரிப்பாளர். 600 கோடிக்கு ஓடிச்சு ஒரு பில்டப்பை கொடுத்து 200 கோடி ரூபா கொண்டு இன்கம் டேக்ஸ் வரி கட்டுற. யாரை ஏமாத்த? கத்தி படம் சிலோன் சிங்கள ராஜபக்சே பினாமி சுபாஸ்கரனுடைய பணம் அது. அதெல்லாம் ரத்த வாடையோடு தமிழர்களை கொண்டொழித்த பணம் அது. அதில் நடித்த 5 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா வந்து குடிங்கிறேன் விளம்பரத்தில். காலையில் கொக்கோ கோலா ஷூட்டிங்கு, சாயங்காலம் கத்தி படத்தில் கொக்கோ கோலாவை தண்ணியை உறிஞ்சிடுறான். தாமிரபுரத்து தண்ணின்னு விவசாயி பூரா போராடுறான். அவனை போராடுவதை போல் படம் எடுக்கிறேன் சார். ஆனால் விஜய் வந்துட்டு நான் தியாகியான்னு தெரியல, ஆனால் துரோகி கிடையாதுன்னு அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாரு சார். இல்லை, துரோகியா தியாகியான மக்கள் முடிவு பண்ணுவாயா? காமராஜர் தியாகியா துரோகியான மக்கள் முடிவுன்னு வச்சுருக்கான். பெரியார் தியாகியா துரோகியான மக்கள் முடிவுன்னு வச்சுருக்கு. இன்னும் கொண்டாடுறான். எம்ஜிஆரை போட்டிருக்க, எம்ஜிஆர் தியாகியா துரோகியான மக்கள் கொண்டாடுறான். உன்னை தியாகியா துரோகியான மக்கள் கொண்டாடுகிற பொழுது தான் உனக்கு தெரியுமே தவிர 200 கோடி ரூபா வாங்கிட்டு பந்தல் போட்டவனை தொண்டனை நிழலில் ஒரு நாள் பூரா உட்காந்துருக்கான். ஒரு நாள் பூரா உச்சி வெயிலில் உட்காந்துருக்கான். அதில் ஒரு 2 பேர் கூட மரணம் ஆகிட்டாங்கன்ற மாதிரியான. நீங்கள் சார், அதாவது நீர் சத்து குறைஞ்சி மயக்கம் போட்டு விழுகிறான். போன மாநாட்டில் சாக்கடை தண்ணி, டாய்லெட் தண்ணி எடுத்து குடித்தான். அதெல்லாம் அது இப்போ செய்தி வருதா இல்லையா? பார்த்தே இல்லையா? உனக்கு மட்டும் கேரவன் பரந்தூரில் 3 வருஷமாக போராடிட்டு இருக்கான். பனையூர்லேருந்து பரந்தூர் போகிறக்கு எத்தனை வருஷம் இருக்குது? 3 வருஷம் இருக்குது. இதெல்லாமே இங்கே தலைவர்களுக்கு ஒரு பெரிய வறட்சி சார். தலைவனே இல்லை. காமராஜுக்கு பின்னாடி, கக்கனுக்கு பின்னாடி, ரெட்டமலை சீனிவாசனுக்கு பின்னாடி பெரியார் தலைவனே இல்லை. அதோடைய இடம் எம்ஜிஆருக்கு பின்னாடி. எம்ஜிஆர் 87 இறந்தார். அதோட தமிழ்நாடு செத்து போச்சு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சொத்து சேர்த்து வைக்கல. எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன் சைத துரைசாமி போய் மருதூரில் போய் அந்த இடத்த வாங்கி ஞாபகம் வச்சுருக்கார். சுடுகாடாக கிடக்குது, லைட்டு போட ஆள் இல்லை. கருணாநிதி குடும்பத்தை போல் ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ் இப்படியெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் தியாகியாக வாழ்ந்துட்டு போயிட்டார். எம்ஜிஆர் படத்தை போடுவதற்கு, நீ எம்ஜிஆர் சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு தகுதி இல்லை. எம்ஜிஆரை போல வாழலையா? வந்த காசை பூரா இருந்தாலும் இறைச்சிட்டே இருப்பார். நீ எத்தனை பேர் கொடுத்த பேனா, பென்சில், ரப்பரு, சிலேட்டு இதாக உன்னை வாழ வைத்த திரைப்பட தொழிலாளிகளுக்கு இலவச மருத்துவமனை கட்டி வச்சிருக்கியா? இலவச கல்வி கட்டி கொடுத்துருக்கியா? சரி, உனக்கு தீர்மானம் என்ன? நான் வந்தால் இந்த மதுக்கடையை ஒழிச்சிடுவேன்னு உன்னால் தெம்பு திராணி இருக்கா தீர்மானம் போடுறதுக்கு? அனைவருக்கும் இலவச கல்வியா? அடிப்படை தேவை தானே தமிழ்நாட்டில். எல்லா சாராயாவாரி கார்பரேட்டுகள் பூரா சாராயம் விற்கிறவங்க பூரா கல்வி தந்தையார் எல்லாத்தையும் பிடிங்கிடுவையா? உனக்கு அது கட்ஸ் இருக்கா? இல்லை. அப்போது இலவச மருத்துவமனை, இலவச கல்வி, சாராயத்தை ஒழிச்சிருவேன், சாதியை இதுதாயா தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு? இது பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் புலம்பிட்டு போவதை இந்த மக்கள் நம்ப மாட்டான். உன்னுடைய அரசியல் என்பது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடியும். பல விஜயகாந்தை பார்த்தாச்சு, பல ரஜினிகாந்தை பார்த்தாச்சு.
சரத்குமாரை பார்த்தாச்சு, டி ராஜேந்திரன் பார்த்தாச்சு, சிவாஜி கணேசனை பார்த்தாச்சு, கமலஹாசனையும் பார்த்தாச்சு, பல நடிகர் விஷால் ரெட்டியும் பார்த்தாச்சு, ரொட்டியும் பார்த்தாச்சு, கட்சி ஆரம்பிச்சு சரத்குமாரும் பார்த்தாச்சு. ராத்திரி 3 மணிக்கு கனவுல வந்து பாஜக வீட்டில் மோடி வீட்டில் விட்டுட்டு போயிட்டு ஆளையாக காணப்போம். இப்படி பல பேரை இந்த தமிழகம் சந்தித்திருக்கிறது. அதே பட்டியலில் தான் உன்னுடைய பேரும் வரும். மாநாடுல விஜய் பேசும்போது கூட வந்துட்டு இந்த சிங்கம் வந்துட்டு செத்து போனதெல்லாம் தொடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதை வந்துட்டு அண்ணன் சீமானை தான் சொல்றாப்புல, சீமானை வந்துட்டு அவர் சீண்டவே மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஓடிட்டே இருக்கு இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, அதாவது சீமானுக்கு முதல் இருந்த டிமாண்டு விஜய் வந்தவர் டிமாண்டே போச்சு. அதனால் அவர் அசிங்கமாயிட்டார். சிங்கம் வந்து ஒரு வேட்டை மிருகம் அல்ல, உணவுக்காக மட்டும் எழுந்திரிச்சு வரும், சாப்பிட்டு படுத்துக்கும். அது ஒரு வேட்டை மிருகமே அல்ல. அப்போது உனக்கு 200 கோடி தேவை, படத்தை நடிச்சுட்டு வீட்டை படுத்துக்குவேன். எத்தனை போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்கேன், எத்தனை போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அண்ணன் திருமா இருக்கார், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம், எத்தனை சிறை, எத்தனை அடி உதை மிதி அந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு. இன்றைக்கி அந்த இளைஞன் பூரா நெஞ்சை நிமித்தி நிற்கிறான்னா 62 வயசாச்சு, ஏறக்குறைய 42 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை. எத்தனை ஆதிக்க சாதி உன்னை கள்ள கொண்டு எரிஞ்சிருப்பான், கம்பி கொண்டு எரிஞ்சிருப்பான், வெடிகுண்டு வீசியிருப்பான், எத்தனை பேர் செத்து போயிட்டான், எத்தனை தலித் சகோதரன் மரணிச்சிருக்கிறான், எத்தனை மலத்தை திங்க சொல்லி அடித்தான். அதுதான் அந்த இயக்கம் தான் இன்றைக்கி நிற்கிது. உனக்கிட்ட என்ன வரலாறு இருக்குது? வைகோ டைகர் தான், பாராளுமன்ற டைகர். ராஜீவ்காந்தி கேட்குறது பதில் சொல்லிட்டு போயா, என்னுடைய இனம் அழிகிறதுன்னு நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார். அதுதான் சிங்கம். இப்போ அறிவாலயம் கூண்டுக்குள்ள இருக்குது, அது வேறு விஷயம். அறிவாலயத்தில் ஒரு சீட்டு கொடுங்க, ஏன்னா இல்லை எங்களுக்கு கமலஹாசனுக்கு தான் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கம் தமிழ்நாட்டினுடைய சிங்கம்தான். இந்த சிங்கம் எத்தனை நாள் ஜெயில், வேலூர் ஜெயிலில் எத்தனை ஆண்டு காலம் அடைபட்டு கிடந்தது. அதான் அரசியல். கேரவன் வேன்லைய திரிஷா கூடையும் நயன்தாரா கூடையும் கீர்த்தி சுரேஷ் கூடையும் நடித்தாய், வேற ஒன்று தப்பா சொல்லு. உனக்கு அதுதான் தகுதி, வேற என்ன தகுதி? உன்னை படம் எடுத்து முறை செத்து போயிட்டான், இதுதான் உனக்கு தகுதி. அப்போ இந்த தகுதியை வைத்துக்கொண்டு நீங்கள் வரலாற்றில் இத்தனை பெரிய தியாகிகளாக இருந்திருக்கான். அந்த தியாகிகளோடு ஒப்பிடுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. மக்கள் உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள. இளைஞன் பூரா வர்றான், அவனுக்கு அரசியலே இல்லை, அவனுக்கு யாரையும் தெரியாது. 10% வாக்கு வாங்குவேன், வாங்கி 11% வாங்கின விஜயகாந்தை காணோம், அந்த கட்சிக்கு காணோம், ரஜினியை காணோம். ரஜினிக்கு 50 ஹீரோவை போட்டு 51 ஹீரோவை நடித்து வசூல் பண்ண வேண்டிகிட்டு இருக்குதுல்ல லதா ரஜினிகாந்த். அதே நிலைமை தான் இந்த அரசியல் என்பது. தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் எப்படி இருக்குன்னா நெருப்பாற்றில் நீந்தணும். ஆனால் விஜயனுடைய வருகைக்கு அப்புறம் சீமானுக்கான ஒரு டிமாண்ட் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா? ஆனால் இன்னமும் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு மாநாடு நடக்குது, கூட்டமே இல்லைன்னா கூட ஒரு ரேம்பாக் அவரும் தான் பண்ணுறாரு. ஒரு விதமான ஒரு மேஜிக்கை காட்டணுன்றதுக்காக துடிச்சிட்டே இருக்காரோ? இல்லைங்க, இப்போது ஒரு வீட்டில் 3 பசங்க இருந்தால் 3 பசங்களும் முதல்ல விஜய் வர்றதுக்கு முந்தி சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தான். இப்போ அண்ணன் விஜய் அண்ணன் விஜய் இப்போ அப்படி கிளம்பிட்டான் எல்லாரும். ஏன்? ஒரு கவர்ச்சி, சதை கவர்ச்சி. திரிஷாவோட நயன்தாராவோட டூயட் பாடுறாரு, கீர்த்தி சுரேஷோட லூட்டி அடிக்கிறாரு. தாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆளே இல்லை, அம்பையரும் இல்லை, ஸ்டிக்கும் இல்லை, அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாவா? இதாடா ஒரு தலைவனுக்கான மொழி. டாடி மம்மி வீட்டில் இல்லை. நல்ல அப்போது வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு தகவல், தத்துவார்த்த தகவல், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ சொன்ன தகவல். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடைபோட ஆள் இல்லை, இங்கே பிளே கிரவுண்ட் இருக்குது விளையாடலாம், ஸ்டிக் இருக்குது விளையாடலாம். இதாயா தலைவனுக்குள்ள தகுதி. சார், ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? ஆமாங்க, எனர்ஜிக் தான். சமூகம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். விஜய் சொல்லுவதை கேட்டால் அப்பா அம்மாவை கூட தள்ளி விட்ருவான், வெளியில் தள்ளி விட்டுட்டு விளையாட்டு, அப்பா அம்மா விளையாட்ட பக்கத்து விட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவான்.
சார் ஆனால் ஒரு காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள்லையும் இப்படியெல்லாம் இருந்ததுன்னெல்லாம் இப்போ யங்ஸ்டர் சொல்கிறாங்க. இல்லை, உண்மைதான். எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், இதெல்லாம் இருந்ததுதான். ஆனால் எம்ஜிஆரை போல ஒரு மாமனிதனை பார்க்க முடியாது. அவர் படத்தில் புகை இருக்காது, மது இருக்காது. அவருடைய படத்தில் எங்காவது பெண்களை இழிவுபடுத்தி அங்கே டக்குன்னு குதிச்சிருவார். எங்கேருந்து வானத்துலேருந்து குதிப்பார். அவனை அடித்து செமத்திய பிசிச்சு மன்னிப்பு கேட்க வச்சு கால் உழுக வச்சிருவார். கண்ணியம் இருக்கும். எந்த தீய படம் எம்ஜிஆரை பார்த்தாங்க இத்தனை பேர் திருந்தினான். எம்ஜிஆர் ஒரு படத்துலையா பீடி குடிச்சிருப்பாரா, சிகரெட் குடிச்சிருப்பாரா, தம் அடிச்சிருப்பாரா, இல்லை சரக்கு தான் போட்டிருப்பாரா? இங்கே எல்லா படம் சரக்கு இல்லாமல் படம் இல்லை. பீடி, சிகரெட்டு, பாரு, பீரு. அப்போது எம்ஜிஆர் படத்தை பார்த்து நிறைய பேர் நீங்கள் திருந்தினான். தப்பு பண்ணால் சாட்டையில் அடிப்பார், சவுக்கில் அடிப்பார். சார் விஜயம் சவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை, எதை எடுத்தாலும் கருப்பு எம்ஜிஆர்லாம் ஆகிவிட முடியாது. ஒரே எம்ஜிஆர் தான். விஜய் எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்கலாமே தவிர எம்ஜிஆர் தொண்டெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எம்ஜிஆர் தொண்டெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனுக்குன்னா எம்ஜிஆர் கட்சி இருக்குது, ரெட்டை இலை இருக்குது. ரெட்டை இலையில் இணைத்து கொள்வது தான் விஜய்க்கான எதிர்காலமே தவிர நீங்கள் விஜய் அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய கட்சி விலைக்கு வாங்கப்படும், பீஸாக ஏலம் போடப்படும். அதுதான் நடக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.